புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா, இந்த சமாதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எது செஞ்சாலும் நம்முடைய இருதயம் ஒரு சமாதானமாக இருக்கணும், ஒரு இளைப்பாறுதலாக இருக்கணும். அது கொஞ்சம் சம்பாதிச்சாலும், பெருசாக சம்பாதிச்சாலும், நிறைய வந்தாலும், கொஞ்சம் வந்தாலும், பெரிய பொறுப்புகளாக இருந்தாலும், சின்ன பொறுப்புகளாக இருந்தாலும், இந்த சமாதானம் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானக்காரனர். ஆமென் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கலக்கமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பயமா இருந்தாலும், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நிற்கிற இடத்துல கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நான் நம்புகிறேன், அந்த சமாதானம் இல்லாமல் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் படகு அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. வேதத்தில் இந்த இடம் சொல்லுகிறது, யாருக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா, யார் தங்களுடைய வழியை கண்டுபிடிக்கிறார்களோ, யார் அவர்களுக்குரிய வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமாமா, ஒரு சமாதானம் உண்டாகும். கவனிங்கள், சிலர் காலையில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக போவாங்க. நம்முடைய வேலைகளை நம்ம நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக செய்கிறோம். ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சமாதானமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க சம்பாத்தியத்தில், அவங்களுடைய சாப்பாட்டில் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே டீப்பாக தூங்கிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, சமாதானம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வேலை அவர்களுடைய வேலை இல்லை, அதிலே பெரிய பிடிப்பு இல்லை, அதிலே நான் நடக்கிறதை வெறுப்போடு நிறைய பேர் செய்கிறார்கள். அதனால தான் அந்த வேலையிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, உங்களுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானத்தை கர்த்தர் தருவார். இந்த மாதம் இது கடைசி வாரம். போன வாரத்திலிருந்தே கர்த்தர் பேசுறாரு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தப்பி தெரிந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய வழியிலே நீங்க நடந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய வழி இதுதானா, நான் இங்கே தான் நடக்கணுமா, இதுதான் என் எதிர்காலமா? ஆனால் நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்கள் அனைவரையும் உங்களுக்குரிய பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து அதிலே உங்களை நடத்தி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி, ஆமேன், நீங்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிக்க போகிறீர்கள். நீங்கள் சீக்கிரமாய் உங்கள் பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். இதுதான் உங்களுடைய பாதை என்று உங்க மனசு சந்தோஷப்பட போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோட பேச போறேன். வேதத்திலிருந்து தங்களுடைய வழி தவறுன 3 பேர். அவங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். வழி, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ஒரு 3 காரியத்தை கடந்த வாரம் பேசினேன். இந்த வாரம் வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவங்க தங்களுக்காக வைத்திருந்த பாதையை தவறினார்கள். எப்படி தவறினாங்க, என்ன அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கேரளாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரியை அட்மிட் பண்ணி, அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு கேன்சர்.
அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வயசில் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது போகுது. அப்போ வந்து ஒரு நாள் அவங்க என்னை சந்தித்து அவங்க ரொம்ப அழுது என்கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய வீட்டில் பண கஷ்டம், தன்னுடைய கணவனாருக்கு சம்பளம் குறைவானது, ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க டிவி பார்க்குற வீட்டில் வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டில் தான் கஷ்டமாக இருக்குது, உன் கணவனார் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒன்று பண்ணு, நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த லேடி அந்த சிஸ்டரை வழி நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கரு முட்டை வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது, உன்னிடத்தில் இருக்கிற இந்த கரு முட்டையை எடுத்து நீ அதை வித்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய வசதி, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைய வழி நடத்தி, ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். உடனே இவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பல டைம் வந்து தன்னுடைய கருமுட்டை உருவாக அதை கொண்டு போய் வித்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த டாக்டர்கள் வந்து அந்த 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 கரு முட்டையை உள்ளே எடுக்கும்போது அது ஒரு கரண்டி மாதிரி அப்படியே வச்சு தான் எடுப்பாங்க பாருங்களேன். அப்போ எடுக்கும்போது என்னென்னா, சின்ன சின்ன அந்த அந்த உடைவான சில தூவங்களை அவங்க அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி அது கேன்சராக மாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு மரணத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே கோயம்புத்தூரில் ரத்னபுரியில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சில 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை வந்து சந்தித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் தன்னுடைய கிட்னியை விற்றா பணம் கிடைக்கும்னு நினச்சி இவங்க போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அப்ரோச் பண்ண இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய கிட்னியை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் அந்த கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆகும், 1.5 லட்சம் ரூபாய் ஆகும், அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வச்சு விற்றதுக்கு பிற்பாடு உனக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. ஐயோ, என்னால தாங்கவே முடியல. இவ்வளவு ஞான குறைவா? அப்போ சிலர் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சில மனிதர்களோட நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து உங்களை வழி மாறி உங்களை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனையினுடைய முடிவு வந்து உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளுடைய முடிவை உடனே நீங்க சரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து உங்க உடம்ப பலிகாடு ஆக்குறதுனால, உங்க உடம்பத்தினுடைய பார்ட்டுகளை விற்கிறதுனால அது சரி பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த மாதிரி காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கத்த தருவாராக. ஸோ இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே அழுது ஜோமன் அந்த சிஸ்டர் அப்படியே அழுது, பாஸ்டர் வேற வழி தெரியல, எனக்கு வேற வழி தெரியல. அதனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவார்.